எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. இவதான் எங்க வீட்டோட மருமக. இத இனி யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. ஏன் உங்க மாமா நினைச்சாலும் மாத்த முடியாது. அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்க மனசு இவ்வளோ சீக்கிரமா மாறும்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அஞ்சலி சாப்பிட வாடி. என்ன பண்ற இவ? இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்கிறா. ஏன் அஞ்சலி, கீழே உட்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, போறீங்களா? ஏய், எதுக்குடி? சொல்லிட்டேடி. எதுக்குடி இப்படி சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னடி ஆச்சு? டாடி அப்படி சொல்லிட்டாரேன்னு அழறியா? ஆமா, நான் என் மனசுல உள்ள ஆசையை உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு எவ்வளவு ஓப்பனா வந்து பேசினேன். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்கல்ல. டாடி உன் நல்லதுக்கு தானடி சொன்னாரு, ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன நல்லதுக்கு சொன்னாரு? அந்த பையன் படிக்கலையா, இல்ல ஸ்டேட்டஸ்ல குறைஞ்சு போயிட்டானா, இல்ல அவனுக்கு ஏதாவது குறை இருக்கா? பையனை பத்திலாம் பிரச்சனை இல்லடி. உனக்கு இப்ப என்ன வயசாகுது? இப்பதான் படிச்சு முடிச்சிருக்க. அதுக்குள்ள ஒரு பையனை பார்த்துட்டு வந்து இப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன அப்பா அம்மா தாண்டி ஏத்துக்குவாங்க? உன் டாடி அன்னைக்கு உன்னை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்கவே வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. நான் தான் நீ ஆசைப்படுறேன்னு உன் டாடி கையில காலில் விழுந்து சம்மதிக்க வச்சேன். ஆனா நீ இன்னைக்கு பேசினதை பார்த்து உன் டாடியே ரொம்ப ஷாக்காயிட்டார்டி. அவர் என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம நின்னு தெரியுமா? இங்க பாருமா அஞ்சலி, உனக்கு நாங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்மா. நீ அது வரைக்கும் உன் டாடி கிட்ட இந்த மாதிரி எதுவும் பேசாம இருடி. இல்ல, எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு. அவனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குற மம்மி, ப்ளீஸ் மம்மியா, டாடிட்ட பேசு. நீ பேசுனா கண்டிப்பா டாடி கேட்பாரு. ஏய், இப்போ நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? மம்மி, அவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை மம்மி. நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மம்மி. உங்ககிட்ட இனி சாஃப்டா பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா எப்படியும் போ மம்மி, ப்ளீஸ் மம்மி. என் ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஐசு, ஐசுமா எங்க இருக்க? இவளுக்கு பிடிக்கும்னு பீஸாலாம் வாங்கிட்டு வந்தனே. என்ன இது, சிக்கன் சூப்புன்னு டிசைன் டிசைனா பண்ணி வச்சிருக்கா. ஆஹா, என்ன வாசம். ஐயோ, முழு கோழி அப்படியே பொரிச்சு வச்சிருக்காளே. நம்ம அவளை சமாதானப்படுத்துறதுக்கு பீஸா வாங்கிட்டு வந்தா, அவ ஒரு சைட்ல நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு சூப்பு சிக்கன் வச்சு அசத்துறா போலயே. ஐசு, ஐ லவ் யூ டி செல்ல குட்டி. இதை இங்க வச்சுட்டு சிக்கனை ஒரு புடி பிடிக்கலாம். ஹேய், என்ன என்ன பண்ற? அது வந்து எனக்காக சிக்கன் பொரிச்சு வச்சிருக்கல, அதை சாப்பிடலாமேன்னு. என்ன சொன்ன? உனக்காக பொரிச்சு வச்சிருக்கேனா? எடு செருப்ப. ஏண்டி, அப்ப யாருக்காக பொரிச்சு வச்சிருக்க? அது எனக்கு செஞ்சு வச்சிருக்கேன். வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சேன்னு பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருக்கேன். அடச்சி, அங்க போ. ஏய், அப்ப எனக்கு என்னடி சாப்பிடுறதுக்கு? உனக்கு அதோ கீரை சாதம் வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்து கொட்டிக்கோ. என்னடி, உனக்கு மட்டும் சிக்கன் சூப்பு, எனக்கு மட்டும் கீரை சாதமா? என்ன சத்தம் ரொம்ப ஓவரா கேக்குது? ஏ, எனக்கும் குட்ரி கொஞ்சம். நானும் இந்த மாதிரி சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. இங்க பாரு, உனக்காக நான் பீஸாலாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீ மனசாட்சியே இல்லாம எனக்கு கீரை சாதத்தை போட்டு வச்சிருக்கல. சரி சரி, அழாத. அந்த பீஸாவை எடுத்துட்டு டைனிங் ஹாலுக்கு வா, சேர்ந்தே சாப்பிடலாம். ஐ ஜாலி. என் ஐஸ்ன்னா ஐஸு தான். சரி சரி, புகழ்ந்தது போதும், பசிக்குது, வா சாப்பிடலாம். ஆ சரிடி. ராதாக்கா, ராதாக்கா. யாரு? நிஷாவா? வா நிஷா, உட்காரு. ஆ சரிக்கா. வீட்டில் யாரும் இல்லையா? யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க நிஷா. அப்படியா? திவ்யா கூடவா இல்லை? ஆமா, ரம்யாக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது. அதான் அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக 2 பேரும் போயிருக்காங்க. அப்படியா? அதானே பார்த்தேன். இல்லைன்னா அவளை நீங்கள் வெளியவே விட மாட்டீங்களே. அப்படியெல்லாம் இல்ல நிஷா. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை வெளியே விடாம இருக்கிறது நல்லது தானே, அதுக்காக விடுறது கிடையாது. ஆமாம் ஆமாம், இல்லைன்னா மட்டும் உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது பாருங்க. என்ன நிஷா, ஏதோ அவசரமா வந்தியா? ஆமாக்கா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். உட்காருங்க, பேசலாம். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? சொல்கிறேங்க்கா, கொஞ்சம் இருங்க. வீட்டில் வேற யாரும் இல்லையா? அந்த அண்ணன் ஜீவா எல்லாரும் எங்க? யாருமே இல்ல நிஷா, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படியா? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு.
என்ன நிசா இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? வந்த விஷயத்த சொல்லு. ஆ சொல்கிறேன். அக்கா, நம்ம திவ்யாக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா நிசா, உனக்கு தெரிஞ்ச வரன் ஏதாவது இருந்தா சொல்லு பாப்போம். அந்த கழுதைய எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடணும். அப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. ஆமாக்கா, எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம். அதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்கான், அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். அப்படியா? யார் நிசா? பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருப்பான், ஆனால் நல்ல வசதியான இடம். அவன் வீட்டில் இருக்கிற வசதியை வச்சு நீங்களும் செட்டில் ஆயிடலாம். என்ன இவ பையன் முரட்டுத்தனமா இருப்பான்னு சொல்றா? அப்புறம் எப்படி நம்ம பொண்ணுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அப்படி இருந்தாதான் நான் சம்மதிப்பேங்கிறதுக்காக இப்படி வரனை கொண்டு வந்திருக்காளோ? ஐயோ, இவனை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பொண்ணு வாழ்க்கை அவ்வளோதான். இப்போ இவகிட்ட என்ன சொல்லி வேண்டான்னு சொல்றது? ஹிட்லர் ஏதோ பயங்கரமாக யோசிக்குது. கண்டிப்பாக ஓகே சொல்லிடும். ஏன்னா நீ திவ்யாவுக்கு இந்த மாதிரி தானே ஒரு பையனை எதிர்பார்த்துட்டு இருந்த. திவ்யா போகிற இடத்துல அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தானே நீ நினைப்ப. அதான் உன்கிட்ட இப்படி போய் சொல்லி சம்மதம் வாங்க பார்க்குறேன். எப்படி என் ஐடியா? சரி, இப்போதைக்கு சரின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பையனை போய் விசாரிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிடலாம். என்ன ராதாக்கா, ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல நிசா, அந்த கழுதைக்கு இந்த வரனையே பாத்துடலாம் நிசா. திவ்யாவோட அப்பாவும் தம்பியும் வரட்டும், அவங்க கிட்டயும் லேசா கேட்டுட்டு உனக்கு சொல்லவா? சரிக்கா, பரவாயில்ல, தாராளமாக கேட்டுட்டு சொல்லுங்க. கேட்டுட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல பதிலை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். சரி நிசா. நல்ல வசதியான இடம் பார்த்துக்கோங்க. பையனும் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் தான். இந்த வாய்ப்பை மட்டும் விட்டுறாதீங்க. சரி நிசா, கண்டிப்பா விட்டுற மாட்டேன். அவங்ககிட்ட பேசி எப்படியாவது நான் சம்மதம் வாங்கிட்டு உனக்கு சொல்றேன். சரி, அப்போ ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி, நான் கிளம்பட்டுமா? சரி நிசா. ஹேய் ஹிட்லர் லேடி, உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வந்தேன்னு பார்த்தல. நீ அது சம்மதம் சொல்லாமல் இருக்கிறதாவது. இனிமே திவ்யா வாழ்க்கை சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது பாரு. என்ன இவ இப்படி ஒரு வரனை கொண்டு வந்துட்டு சம்மதம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? நான் என்ன என் பொண்ணை அப்படி ஒரு புதக்குழியில தள்ளி விட்டுருவேனா? வசதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, பையன் நல்ல பையனா இருக்கணும், அதான் முக்கியம். இவ என்னடானா வசதி இருக்கு, பையன் முரட்டுத்தனமா இருப்பானா? என்ன பொம்பளை இவ? பெரிய நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு போறா. அது எப்படி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறதுக்கு போன் வேணும், கொடுமா. டேய், ஃபோன்லாம் தர முடியாது, போடாங்க. எனக்கு வேணும், போன் வேணும். டேய், தர முடியாது, போடா. அதான் பெரிய சைக்கிள் வாங்கி விட்டுருக்குல்ல, அதை எடுத்து ஓட்டு போ. அப்ப நீங்க மட்டும் போன் பாக்குறீங்க? டேய், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சின்ன பசங்கள்லாம் ஃபோன் பார்க்கக்கூடாது, போடா வெளியே. என்ன லுக்கு, போடா. வந்துட்டான் ஃபோனு கீனுன்னுட்டு. நிஷாக்கா, வா திவ்யா. வயிறு வலி இப்போ பரவாயில்லையாக்கா? எந்த வயிறு வலிடி? எந்த வயிறு வலியா? ஓ, நீ அதை கேட்குறியா? அது அப்பவே சரியாயிடுச்சுடி. சரிக்கா. உட்காரு திவ்யா. நேற்று ஆசிரமத்துக்கு போயிட்டு எப்படி வந்த? நான் சீக்கிரமா வந்துட்டேன்க்கா. ஆனா நேற்று வர வழியில தான் ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஏய், என்னடி சொல்ற? ஆமாக்கா, எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னடி சொல்ற? யார் மேலடி சந்தேகமா இருக்கு? எதுக்கு? நேற்று ரோட்ல வச்சு என்கிட்ட ஒருத்தன் இங்கிலீஷ்ல அட்ரஸ் கேட்டாங்க்கா. உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுன்னு. நான் தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க தெரியுமா? உன்கிட்ட எதுக்கிட்ட இங்கிலீஷ்ல வந்து கேட்டான்? அதான்க்கா, அவன் தான் சொன்னான். எவனோ ஒரு பைத்தியக்காரன் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட இங்கிலீஷ்ல அட்ரஸ் கேட்டாதான் சொல்லுவேன்னு. அதை நம்பிட்டு அவனும் வந்து கேட்டிருக்கான். என்னடி இது புதுக்கதையா இருக்கு? சிரிக்காதீங்கக்கா, எனக்கு அன்னைக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? பஸ் ஸ்டாப்ல எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. ஆனா இவ்வளோ நேரமும் இதை அந்த பைத்தியக்காரன் தான் பண்ணியிருப்பானே எனக்கு தெரியாம போச்சு. இப்பதான்க்கா தெரியுது. ஏய், என்னடி பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரியலடி. யாரடி உன்னை மாட்டி விட்டா? அது ஒரு பெரிய கதைக்கா. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு இதாங்க்கா நடந்துச்சு. அடிப்பாவி, இவ்வளோ நடந்திருக்கு, ஆனா ஒரு வார்த்தை கூட இதை பத்தி என்கிட்ட சொல்லலல்ல. போங்கக்கா, நீங்க வேற. அசிங்கப்பட்டதை போய் யாராவது வெளியே சொல்லுவாங்களா? அது சரி. பாத்தீங்களா, இப்ப நீங்க கூட சிரிக்கிறீங்க. அடியே, எனக்கு உன் நிலைமையை பார்த்தா தாண்டி சிரிப்பா வருது. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. ஆமா, வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? இப்ப என்ன சொல்ல போறீங்க? உனக்கான ராஜகுமாரன் உன்னை தேடி வர போறான், அவன் உன்னை அப்படி பார்த்துப்பான் இப்படி பார்த்துப்பான்னு சொல்ல போறீங்க, அதானே?
நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதாண்டி உண்மை. எப்பவும் சீக்கிரம் வரப்போறான்னு தானே சொல்லுவேன். இப்போ வந்துட்டானே சொல்லுவேண்டி. என்ன? இல்லை வந்துட்டே இருக்கான்னு சொல்ல வந்தேன். போங்கக்கா, நீங்க வேற. சரி நீ கொஞ்சம் இரு, நான் உனக்கு சுத்தி போடுறேன். நிறைய கண்ணு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுக்குக்கா? என்னெல்லாம் பார்த்து யாராவது கண்ணு வைப்பாங்களா? அதான் இப்ப சொன்னியடி ஒருத்தனை பத்தி. அந்த வீணா போனவன் தான் உன்னை பார்த்து நல்லா கண்ணு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன்டி. அதான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. நீ இரு, நான் இப்ப வரேன். பாவம் நிஷாக்கா, நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கல்ல. எல்லாரும் நம்ம கிட்ட இப்படியே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம்ல. திவ்யா எந்திரிச்சு நில்லு. என்னக்கா பண்ண போறீங்க? கீழே இறங்கி நில்லுமா. நாய் கண்ணு, நரி கண்ணு, பூனை கண்ணு, பேய் கண்ணு, ஹிட்லர் கண்ணு, அந்த வீணா போனவன் கண்ணு, எல்லா கண்ணும் கண்ணுக்கு தெரியாம அப்படியே ஒளிஞ்சு போயிடணும். துப்பு. போ போ போ. சரிம்மா. சரி டைம் ஆயிடுச்சுல, நீ வீட்டுக்கு போ. ஆ சரிக்கா. சே, இன்னைக்கு நம்ம அவளை நேரில் பார்த்தப்புறமோ நான் தான் அவளை அசிங்கப்படுத்தினேங்கிறத சொல்ல முடியாமல் போயிடுச்சே. என்னைக்குனாலும் ஒரு நாள் சொல்லாமல் இருக்க மாட்டேன்டி. சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும் அவளுக்கு. இது வரைக்கும் இந்த அசோக் முன்னாடி யாருமே இவ்வளோ தைரியமாக பேசினதில்லை. முறையாக ஒரு பொண்ணு நீ இப்படி பேசியிருக்கல்ல, விட மாட்டேன்டி உன்னை. டேய் அண்ணா. டேய் வாடா அகில். என்னண்ணா, யோசனைலாம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ என்ன விஷயமாடா வந்த? அண்ணா, வர 20ஆம் தேதி நம்ம தாய் கிழவிக்கு பிறந்த நாள் வருது. ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமாடா, ஞாபகம் இருக்கு. பாட்டி பிறந்த நாளை எப்படிடா மறப்பேன்? அதானடா நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாள். அட போங்கண்ணா, என்னத்த முக்கியமான நாள்? ஏண்டா, போன பிறந்த நாளைக்கு நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? ஆமாம், உங்களுக்கு என்ன சிரிப்பாக தான் இருக்கும். எனக்கு தானே தெரியும் என் வலி. சரி விட்றா விட்றா. பாட்டி உன் நல்லதுக்கு தானடா பண்ணாங்க. போனதை நினச்சி வருத்தப்படாதடா. ஆமாம் ஆமாம், அதனால தான் போனது போட்டோன்னு இந்த பிறந்த நாளையும் பெருசாக பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆ பண்ணிடலாம்டா, பண்ணி தூள் கிளப்பிடலாம். ஆமாண்ணா, இந்த தடவை கிளவி பிறந்த நாளை எல்லா தடவையோட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆ கண்டிப்பாக பண்ணிடலாம்டா. நீ இப்போவே எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணு. ஆ சரிண்ணா, அதான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். பாய்ண்ணா. ஆ பாய்டா, குட் நைட்.